இப்போ இந்த 18 கிலோ பார்பல் அப்புறம் இந்த 10 கிலோ டம்பிள்ஸ் இதை வச்சு 5 எக்ஸசைஸ் பண்ண போறேன். அது வந்து 6 ரவுண்ட்ஸ் பண்ண போறேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட பாடியில ஸ்வெட் எப்படி இருக்கு, என்னோட ஹார்ட் ரேட் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். புவியீர்ப்பு விசையை சமாளிக்க முடியாத அளவுக்கு நம்ம தசைகள்ல, மூட்டுகள்ல, நரம்புகள்ல எப்ப பிரச்சனை ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நமக்கு அதுக்கப்புறம் நமக்கு அடுக்கடுக்கா நோய்கள் தான். இதை தடுக்கிறதுக்கு உடற்பயிற்சி தவிர வேற சொல்யூஷன்ஸே கிடையாது. இப்போ 25 இயர்ஸ் அந்த கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கத்துக்கிட்டது அதுதான். நிறைய பேரோட டிசீஸ் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா சரியான போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்தனிங் இல்லாம தான் உடம்புல அத்தனை பிரச்சனையும் வருது. பெரிய பெரிய ஹெவி வெயிட்ஸ்லாம் இல்லை, நம்மளுக்கு தேவையான சிம்பிளான எளிமையான வெயிட்ஸ் இருக்குல்ல. இப்போ 3 கிலோ வெயிட்ஸ் கூட போதும், 5 கிலோ வெயிட்ஸ் கூட போதும். அதுல வச்சுட்டு நம்ம அந்த புவியீர்ப்பு விசையை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பிரெயினுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி நம்ம ட்ரைனிங் கொடுக்கலன்னா நம்ம மூளைக்கு நம்ம பாடி எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், எப்படி பேலன்ஸ் பண்ணணும், எப்படி ஸ்டெபிலைஸ் பண்ணணும், எப்படி மூவ் பண்ணணும், குட் பாஸ்டர் எது அப்படிங்கிற எல்லாமே வந்து மறந்து போயிடும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்னோட பேஷண்ட் ஒருத்தர் அவரோட பாடி வெயிட் வந்து 75 கிலோல வந்து 48 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ரொம்பவே மசில்லாம் வந்து ரொம்ப கம்மியாகி அவரோட மொபிலிட்டி வந்து ரொம்பவே கிட்டத்தட்ட பெட் பவுண்ட் ஆயிட்டாரு. மேபி மரண விளிம்பு கூட சொல்லலாம். அதுல இருந்துலாம் மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நம்ம எந்த வயசுலயும் பண்ண ஆரம்பிக்கலாம். முடிஞ்சா ஒரு ப்ராப்பரான ஃபிட்னஸ் செக்அப் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு நம்ம மூட்டுகள்ல என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்குது, நம்ம பாடி அலைன்மெண்ட்லாம் கரெக்டா இருக்குதா, நம்ம ஃபார்ம் கரெக்டா இருக்குதா, நம்ம சூஸ் பண்ண வெயிட் கரெக்டா இருக்குதா, நம்ம போதிய அளவு ட்ரைனிங் பண்றோமா, நம்ம ஓவர் டூ பண்றோமா, நம்ம அண்டர் டூ பண்றோமா, அந்த புரிதல் எல்லாம் ஒரு குவாலிஃபைட் ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ்ல பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோல சொன்ன அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பேசிக்ஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்ளை பண்ணி நம்ம எந்த ஃபிட்னஸ் லெவல் இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எக்ஸசைஸ் இன்டென்சிட்டி எப்படிலாம் ரைஸ் பண்ண முடியுமோ ரைஸ் பண்ணி ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ற அளவுக்கு நம்ம உடலுக்கு தகுந்த ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் பண்ற அளவுக்கு நம்ம உடலை தகுதிப்படுத்திக்கிட்டா அப்புறம் பாருங்க நம்மளுடைய ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ், நம்மளுடைய ஆரோக்கியமான நீண்ட ஆயுட்காலம் இதெல்லாம் வந்து ஒரு உதாரணமா மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு.